நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன், என்னுடைய நான் மகிழ்ச்சியோட தான் கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்கிறேன்னா அதுதாங்க முக்கியம். இந்த மகிழ்ச்சி எந்த ஒரு நபருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய இருதய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இன்றைக்கு அநேகருடைய மகிழ்ச்சி டிவி ஷோக்கள்ல இருக்கிறது, அநேகருடைய மகிழ்ச்சி சோசியல் மீடியாவில் இருக்கிறது, அநேகருடைய மகிழ்ச்சி இந்த ஒரு மொபைல் போன்ல இருக்கிறது. முன்னாடி இந்த போனை பத்தி தெரியாத ஆளெல்லாம் இப்ப இந்த போனை பாக்குற ஆளுகளை பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா? பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த போனை பார்த்து கக்க போயிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆட்கள்லாம். இந்த போனை பத்தி தெரியாத என்ன நினைக்கும்? ஐயா இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, சரி இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு, தானாவே இருந்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு அநேகருக்கு மகிழ்ச்சியே இதுதான். இது இல்லைன்னா மகிழ்ச்சி போயிடும். அன்னைக்கு வீட்டுல யுத்தம் தான், 4ஆம் உலக போர் யுத்தமே வரும். இதுல ரீசார்ஜ் தீர்ந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா அங்க யுத்தம் தானா நடக்கும். இதுல தான் உங்க மகிழ்ச்சி இருக்குதா? இதுல உங்க மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்க விருப்பம் கேட்கப்படாது, நிறைவேற்றப்படாது. சிலருக்கு டிவியில நடக்கிற சீரியல்கள், சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் பார்க்கலன்னா எல்லாத்திலையும் ஒவ்வொன்றிலையாவது ஊருக மாதிரியாவது தொட்டு பார்க்கலன்னா நமக்கு நிம்மதியே வராது. உங்க மகிழ்ச்சி அங்கேயா இருக்கிறது? கேட்டா சொல்றது என்னது? கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். ஆறுதல் அங்க இருந்தா வரும். துக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் டிவியை பார்த்து செல்போனை யூஸ் பண்ணி ஆறுதல் அடைஞ்சதாவது எங்க இருக்கா? அப்படி இருக்குதுன்னா ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? நான் செல்ல பார்த்து என் மனசு அப்படியே ஆறுதல் அடைஞ்சுங்க, என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் அப்படியே நீங்கி போச்சு. நான் மொபைல் போனை பார்த்து டிவி அந்த நாடகத்தை பார்த்தேன்க்கா, அதை பார்த்ததுல இருந்து அப்படியே என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு சாட்சி எழுப்பி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருந்தா மகிழ்ச்சி தானா வரும். உண்மையிலே சொல்றேங்க, நான் பெருமைக்காக சொல்லல. ஒரு நாள் ஜோமனாம படுத்துட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா இருதயெல்லாம் புலம்பும், கண்ணீரோடு கதறும், அங்கலாய்க்கும். ஐயோ நான் ஜெபிக்கலையே, ஐயோ நான் சமாதானம் தானா போகுங்க. அப்ப இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருது? கர்த்தருக்குள்ள இருக்கும் போது வருது. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியாது மகிழ்ச்சியா இல்ல போரிங்கான்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மகிழ்ச்சி இதுல இருக்குது அப்படின்னா ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்ய முடியாது. நான் கடந்த நாள்ல ஒரு வீட்டுக்கு, எங்க விசுவாசி வீட்டுக்கு போறேன். அந்த சகோதரி சொன்னது, நான் செல்போனை எடுத்து பார்ப்பேன், நான் எதிர்பார்க்கிற வசனம் அப்படியே வரும், எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும் அப்படின்னு. டெய்லி வருங்க அதே வசனம் வரும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் தந்தார், அதுவே வரும். அப்ப நான் நினைப்பேன், எனக்கே ஆண்டவர் பேசுறாரு. டெய்லி ஒருத்தங்க போடுவாங்க நிறைய வசனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற வார்த்தை செல்போன்ல இருந்தாங்க வரும், வரத்துல இருந்து வரும். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, பாவிடுவார் என்றுமே, பாவிடுவார் என்றுமே. நம்முடைய மகிழ்ச்சி எங்க இருந்து வரணும் தெரியுமா? வரத்திலிருந்து வரும். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்னா அதுதான் நமக்குரிய பலனா இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எது பலனா இருக்கணும்னா, நாம கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனா இருக்கணும்.